ஹலோ, இன்றைக்கி நம்ம சேனலில் சார்டின் கறி தான் செய்ய போகிறோம். அதுவும் தேங்காய் பால் ஊற்றாமல. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, 4 பூண்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் பெருசாக வெட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு தக்காளி பழம் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெண்டைக்காய், 4-5 பச்சை மிளகாய். இன்றைக்கி நான் சார்டின் கறி காய்கறி வச்சு தான் செய்ய போகிறேன். ஒரு கேரட்டு சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய். இது கூடயே நீங்கள் பயத்தங்காய், முள்ளங்கி, சொரக்காய், காலிஃப்ளவர் அது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ருசியாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு தாளிப்பு, எம்சிக்காய் சைஸுக்கு கொஞ்சோண்டு புளி நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே தாளியை போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சோன்னே அது கூடயே வெங்காயம் போடுங்க. போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூடயே இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கான கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. அது கூடயே நறுக்கி வச்சிருந்த மிளகாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. இது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மூடி போட்டு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். நான் நிறைய செய்கிறதுனால நிறைய சேர்க்குறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறத அளவு குறைச்சிக்கோங்க. 4 கனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அது கூடயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்க அவ்வளோ நீங்கள் பட்டை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி செய்யும்போது மெதுவான தீயில் வச்சு செய்யுங்க. ரொம்ப பெரிய தீயை வச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா கருகி போயிடும். இப்போ புளி கரைச்சி வச்சிருந்தால அது இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், 3-4 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அது கூட இந்த சார்டின் மீன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக பெருசாக வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான சார்டின் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் கூட நீங்கள் தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புது ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.